ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஹையர் எக்ஸாம் எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர், அப்புறம் மவுக்கிக்கு இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறது உடனே படிக்க ஆரம்பிக்காமல் ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப ஹரிபரியாக ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒரு 1 வீக், ஒரு 2 வீக் அந்த மாதிரி, மேக்ஸிமம் 2 வீக், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலாக்ஸ் டைம் போதும். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 6 மந்த்ஸ் தான் அப்படிங்கும்போது நம்ம நிறைய படிக்கணும். ஹையர் எக்ஸாம்ஸ்னாலே நிறைய படிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புக்கை வாங்கி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத கோ த்ரூ பண்ணுங்கள். அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு, ஃபெப்ரவரினா ஃபெப்ரவரி, ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் அப்படின்னு அதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. முன்னாடி அது வரைக்கும் எக்ஸாம் வர்ற வரைக்கும் ஒரு சிலர் இந்த ஹையர் எக்ஸாமுக்கு ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேம் எனக்கு இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் டே, அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள், இந்த கொஷினில் இதில் என்ன இருக்குது, இதில் எல்லாம் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் டே கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது இல்லையா? ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி இருக்காதீங்க. தயவுசெய்து நல்லா படிங்க. நம்ம படிக்கிறதே ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் பயங்கரமாக ஆழமாக இறங்கி முத்து எடுத்து அந்த மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம படிக்கிறதே ஒரு நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம வெறும் படித்து அப்படியே மக்கப் பண்ணி வாமிட் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கிறது கிடையாது, ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே பெருசாக அப்படியே ஆழமாக இறங்கி அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு லெவலுக்காவது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றதுக்காகவாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லையா? ஸோ தயவுசெய்து முன்னாடி இருந்தே படிங்க. வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் நாலேஜ்க்காகவும் படிக்கிறோம் அப்படின்றத அந்த தாட் எப்போவுமே உங்கள் மைண்டில் இருக்கட்டும். ஓகே, எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் இனி வரப்போகிற அடுத்த நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, மறக்காமல் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.